ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானொட்டி கடுகு, பிரியாணி இலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இப்போ நம்ம காயை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா காயில் ஒன்றோடு ஒன்று ஒட்டணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த காயிலேருந்தே தண்ணி வரும். ஸோ காயும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், முந்திரி, கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் குக் ஆயிருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் பூரி தான் செஞ்சுருந்தோம். சுவையான டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் கிரேவி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி